ஹோல் ஸ்டிச் பார்க்க போகிறோம். இதுக்கு சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். டபுள் த்ரெட் எடுத்துக்கோங்க. டபுள் த்ரெட் எடுத்து நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு 2 லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிக்கிட்டு இப்போ கீழே இருக்கு இல்லைங்களா, இந்த லைனில் ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். எடுத்துகிட்டு பேக்கில் ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறேன். மேலே வந்துட்டு ரிவர்ஸ் போகணும். அப்படி இந்த தண்டை ரிவர்ஸ் கொண்டு போய்ட்டு கீழே பஞ்ச் போட தேவையில்லை, பக்கத்துலேயே அந்த லைன் பக்கத்துலேயே பஞ்ச் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணேன். இதெல்லாம் வந்து ஃபில்லிங்கில் வரும் இந்த ஸ்டிச் எல்லாம். அடுத்தது வந்து இதை பேஸ் பண்ணி எப்படி நம்ம ஃப்ளவரில் ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிறதும் நான் உங்களுக்கு வீடியோவாக போட்டு காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைனில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஃப்ளவரில் ஃபில் பண்ணுறப்போ இந்த ஸ்டிச்சு உங்களுக்கு பைகார்ட் ஆனால் தான் நீங்கள் ஃப்ளவரில் போடுறப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும். நம்ம இந்த ஸ்டிச் வந்து ஸ்ட்ரெயிட் லைன்லலாம் போட்டு ப்ராக்டிஸ் பண்ண போகிறது கிடையாது. நம்ம ஃப்ளவர் ஃபில்லிங் மேக்ஸிமம் இந்த ஸ்டிச் நிறைய யூஸ் பண்ணுறதே ஃபில்லிங் தான். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டிச்சு. அதனால் இது எல்லாமே நல்லாவே ஃப்ளோவாக ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா? எப்போ போல் நாட் போடுறது கீழே இந்த இடத்துக்கிட்ட வந்துட்டு நம்ம நாட் போட்டுக்கணும். இந்த இடத்துல இந்த மாதிரி வந்துட்டு ஃபைனலாக போட்டுட்டு கீழவே நம்ம ஒரு நாட் போட்டுடலாம். இந்த ஸ்டிச் வந்து பிளாங்கெட்னும் சொல்லுவாங்க, பேர் பட்டன் ஹோல்னும் சொல்லலாம். இது வந்து ஃபில்லிங் ஸ்டிச்சு. நல்லாவே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த பட்டன் ஹோல் ஸ்டிச்சை வந்து எப்படி ஒரு ஃப்ளவரில் வந்து ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு நான் சில்க் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். டபுள் கலர் ஒரே த்ரெட்டை வந்து டபுளாக எடுத்திருக்கேன். சும்மா ரஃபாக நான் ஒரு பூ மாதிரி இப்படி வரைஞ்சிருக்கிறேன். மார்க்கர் பென்சிலில் வரைஞ்சிக்கோங்க. இந்த ஃப்ளவரோட ரிங்கு அதோட பகுதியில் இருந்து எடுத்துக்கிறேன் த்ரெட்டை. இந்த ஸ்டிச்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா இடையில கேப் தெரியணும். கொஞ்சம் கேப் தெரிஞ்சால் தான் இந்த ஸ்டிச்சே பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும். ஃபுல்லாக அடைச்சா மாதிரி வர்றதெல்லாம் வந்து நல்லாயிருக்கும். பட் இருந்தாலும் இந்த ஸ்டிச்சுக்கு வந்து மிடில் கொஞ்சம் கேப் இருக்கிறப்போ பார்க்குறப்போ அந்த ஃபில்லிங் சூப்பராக இருக்கும். மேக்ஸிமம் இந்த ஸ்டிச் வந்து ஃபெதருக்கு யூஸ் பண்ணலாம். பூவுக்கெல்லாம் நிறைய இதுதான் ஃபில்லிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க. இந்த லாக் கீழே போடுறது மட்டும் கரெக்டாக அந்த கேப்போட மெஷர் பண்ணி நம்ம கரெக்டாக போட்டுகிட்டே வந்தோம்னா நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஸ்டிச்சு. இதை பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பெட்டல் ஃபினிஷ் பண்ணிவிட்டு இந்த கிட்ட நம்ம ஒரு நாட் போட்டணும். இப்போது ஒரு பெட்டல் வந்து நம்ம ஃபில் பண்ணியாச்சு. இந்த மாதிரி 3 பெட்டலையும் முடிச்சுட்டு காட்டுறேன். ஓகே, இப்போ நான் அந்த ஃப்ளவரை ஃபினிஷ் பண்ணிட்டேன் பாருங்கள். லோடு கொடுத்துட்டு அதுக்குள்ளவே வந்து இன்னொரு லைன் செயின் கொடுத்துட்டேன். அது சேம் கலர் த்ரெட்டிலே வந்து செயின் ஸ்டிச்சு கொடுத்துட்டு சென்டரில் வந்து ஒரு பீடு வச்சுட்டேன். எல்லா பக்கமும் சுற்றி பீடு கொடுத்துட்டு கீழே ஸ்டெம்முக்கு ஒரு லைன் பீடு கொடுத்து இந்த குட்டி ஃப்ளவரை நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இந்த பட்டன் ஹோல் ஸ்டிச் பேஸ் பண்ணி எப்படி ஒரு க்யூட்டாக ஒரு ஃப்ளவர் போடுறதுன்னு சொல்லிட்டு பார்த்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸ் எதனா இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. மேலும் நம்ம சேனலில் போகிற டுட்டோரியல் வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.